டிசம்பர் 12, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கின்றார். டுடேஸ் பைபிள் verse Psalms 18:30. As for God, His way is perfect. The word of the Lord is right. He is a buckler to all those that ட்ரஸ்ட் இன் ஹிம். ஜெபம் ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கே கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பனே, மக்கள் நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த வருஷத்தின் அப்பா அந்த கடைசி மாதத்தில் கூட ஆவியானவரே நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போகின்றீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கத்தாவே, இந்த வருஷத்தில் அப்பா முதல் நாளில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ எங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கத்தாவே, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கின்றார். கத்தாவே, இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, கத்தாவே, உம்முடைய வழியில் நாங்கள் நடந்து புடமிடப்பட்டு இருக்கிற நீர் எங்களுக்காக ஆவியானவரை கொடுத்திருக்கிற உம்முடைய வசனத்தில் வேத வசனத்தில் நிலைத்திருந்து அப்பா ஆவியானவரே அப்பா உமக்கள் நாங்கள் நிலைத்திருக்கும் போது நீர் எங்களுடைய கேடகமாய் இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. கத்தாவே, எங்களுடைய கவனங்களை இந்த உலகத்தில் அப்பா உலகத்தின் பக்கமாய் போகாதபடிக்கு அப்பா சோஷியல் மீடியா பக்கமாய் போகாதபடிக்கு என் தகப்பனே உம்மில் நிலைத்திருக்கும்படியா உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்கும்படியா எங்களை ஆசீர்வதிப்பீராக. கத்தாவே, ஆவியானவரே, என் ஜனங்கள் அநேக பாவ காரியத்தினால ஆவியானவரே அப்பா அழிந்து கொண்டிருக்க என் தகப்பனே கத்தாவே இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்ரு அப்பா இந்த உலக ரட்சிக்க கூடாதபடிக்கு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்கு வீராக ஆவியானவரே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. கத்தாவே, எவரையும் அப்பா ஆவியானவரே அப்ப நாங்கள் நம்பி விடாதபடிக்கு ஆவியானவர் உம்மில் மாத்திரம் நம்பிக்கையாய் இருக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் நிரப்புங்க ஆவியானவரே. நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்க போகின்ற கிருபைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கத்தாவே, ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைத்து அப்பா போகிறாதபடிக்கு இந்த சத்ரு ஆவியானவரை அநேகருக்குள்ள தீமையான காரியங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கின்ற என் தகப்பனே. பெண்களுக்கு எதிரியாக ஆகும்படியாய் ஆவியானவரை இந்த தேசத்தை மாற்றி கொண்டிருக்கின்ற அந்த உலகத்தை மாற்றி கொண்டு இருக்கின்றான். கத்தாவே, இப்பொழுது கூட இறங்குவீராக, இதையெல்லாம் மாற்றுவீராக. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்கும்படியாய் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதே நிரப்புங்க ராஜா. தீமையான எண்ணங்கள் எங்களுக்குள் இராதபடிக்கு நீர் எடுத்து போடுவீராக. அன்பு சகோதரிய சகோதரனே, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளை ஆவியானவரே நம்முடைய வேத வசனத்தில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. குடும்பம் முழுவதுமாய் ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் அப்பா எழுந்தவுடனே, அதிகாலையில் எழுந்தவுடனே உம்மை துதிக்கும்படியா உம்மை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கத்தாவே, ஒருவருக்கும் அப்பா பாதுகாப்பு இல்லை. ஆவியானவர் எப்பொழுதே இறங்குவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆவியான உடைய வேத வசனமே கேடகமாய் இருக்கின்றது என் தகப்பனே. கத்தாவே, இப்பொழுது கூட இறங்குவீராக. நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் ஆவியானவரை நாங்கள் என்ன செய்தாலும் அப்பா ஒவ்வொரு நொடியும் உம்மையை துதித்து கொண்டு உம்மையை ஆராதித்து கொண்டு இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. எப்பொழுது கூட இருறாங்க ராஜா. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருங்க. ஆவியானவரது சத்ருவானவன் நம்முடைய சந்ததிகள் எழும்பாதபடிக்கு அவங்க மரணத்துக்கு போகும்படி அவர்களுக்கு மரண வழியை காண்பித்து கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவங்களுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய சந்ததிகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை இப்பொழுது இறங்க ராஜா. எங்களுடைய ஒவ்வொரு சந்ததியும்
ஒவ்வொருவரும் அப்பா அழிந்து போகாதபடிக்கு அப்பா அந்த உலகத்தில் மேலே இருக்கிற ஆசையில் இச்சையினால மாயினால் அழிந்து போகாதபடிக்கு அப்பா உம்மல் நிலை திறந்து அப்பா உம்மை சுதந்தரித்து கொள்ளும்படியா இந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது இறங்கோ ராஜா, அநேக வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. கத்தாவி இந்த சத்ரு அநேகருக்குள்ள தீமையான காரியங்கள் காம வெறிகளை நிரப்பி அப்பா ஆவியானவரை ஒருவரோடு ஒருவரை அழித்து கொண்டிருக்கின்ற என் தகப்பனை எப்பொழுது கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. கத்தாவை மனுஷர்களை மாற்றிக்கொண்டிருக்க என் தகப்பனை இப்பொழுது கூட எல்லாம் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிற ராஜா, ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா சதையான இருதயத்தை பொறுத்துவீராக. ஆவியானவரே இப்பொழுது இறங்க ராஜா, ஒருவரோடு ஒருவர் இச்சையை பார்த்து கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஆசிர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசிர்வதிங்க, ஒவ்வொரு பெரியவர்களாய் இருக்கிற ஆண்களை ஆசிர்வதிங்க. அவர்கள் கண்கள் மறைக்கப்படாதபடிக்கு, இச்சையினால காம வெறியினால மறைக்கப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக. உம்முடைய வேத வசனத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. கத்தாவி இன்றைக்கு ஒவ்வொருவருடைய ஆண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 30 வயது முதல் சிறு பிள்ளைகள் முதல் 30 வயது வரை இருக்கிற 50 வயது 60 வயது வரை இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவர். நம்முடைய வேத வசனத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும்படி ஆசிர்வதிங்கப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க. அன்பு வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க. சகோதரிகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கேடகமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவியானவரே நன்றி 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 தகப்பனே. நீர் பாதுகாத்த கிருபைக்காய், பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய், நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கேடகமாக இருக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.